சொந்தமென்று அன்பரே என்னை தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானிப்ப போகிறோம். ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு வருகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 9 வசனங்களை வாசித்து நாம் தியானிக்கிற பொழுது, மரியாள் செய்த அந்த நிகழ்ச்சியானது, ஒரு காரியமானது, ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் பாதத்தில் அவருடைய சிரத்தின் மேலே ஊற்றினாள் என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அது எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம் அல்லவா? அந்த மரியாள் செய்த அந்த காரியத்தை அங்கு சுற்றிலும் இருந்த மக்கள் பார்த்து விசனமடைந்தார்கள். சில தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் என்று சொல்லி கேட்டாங்க. இதை 300 பணத்திற்கு அதிகமாக விரயத்துக்கு நாம் விட்டு தரித்திரத்துக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அதனால் ஆண்டவர் சொன்னார், அவளை விட்டு விடுங்க, அவளை தடுக்காதீங்க, அவளை எனக்காக நற்கிரியை செய்யலாம் என்று சொல்லி சொன்னார் பாருங்கள். சொன்னது மாத்திரமல்ல, தரித்திரர்கள் கூட எப்போதும் இருக்கிறாங்க, நீங்கள் எப்போனாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம், போகலாம், வரலாம். ஆனால் நான் அவங்களோட கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன். ஏனென்றால் அவர் பாடுபட போகிறார், மரிக்கப் போகிறார் என்பதை வெளிப்படையாக சொல்கிறார். ஆகினாலே அவள் செய்த அந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணி, அவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலத்தை பூசுவதிலே அவள் முந்தி கொண்டாள் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அவள் செய்த நிகழ்ச்சி உலகமெங்கும் எல்லாருக்கும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த சுவிசேஷம் உலகம் எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுவது அங்கெல்லாம் இவர்களை நினைப்பதற்காக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதை நம்ம நேர் தினத்தில் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து இதை தியானிக்கிற பொழுது இதிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்மால் ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன கொடுக்க முடியும்? இன்றைய கிறிஸ்துவ விசுவாசிகள் இன்றைக்கு இருக்கிற நிலை, அன்றைக்கு நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த வாழ்ந்த இளம் பெண்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தங்களுக்குள்ள செல்வத்தை, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்து விலை உயர்ந்த ஒரு நல்ல வாசனை உள்ள ஒரு தைலத்தை அவர்கள் தயார் செய்து மிக பத்திரமாக வைத்திருப்பார்கள். என்றைக்கு ஒரு ஆண்மகன் வந்து அவளை திருமணம் செய்து கொள்ள என்று சொல்கிறாளோ, அன்றைக்கு அவள் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி அதை உடைத்து அவனுடைய காலடியில் ஊற்றுகிறாள் என்ற பழக்கத்தை இருக்கிறதை நாம் பார்த்தோம். மரியாள் அதை தான் செய்து ஆண்டவரை தன் சொந்த மணவனாக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? இன்றைக்கு நான் பார்க்குறோம் பாருங்கள், நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும்? எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும்? அதுதான் நான் யோசிக்கிறேன். உங்களை எல்லோரும் இப்போ அது மாதிரி ஒரு 300 ராத்திரலுக்கு ரூபாய் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் விற்று விலை உயர்ந்த ஒரு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் ஊற்றுங்க நான் சொல்லவே இல்லை. அது இன்றைய சூழ்நிலையில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும்? அதுதான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாம் எல்லோரும் கொடுக்கத்தக்கதான காரியங்கள் ஒன்று பாருங்கள், ஆண்டவருக்கு நாம் எதை கொடுக்க முடியும்? நம்மிடத்தில் உள்ள மேலானது என்னன்னு பாருங்கள், யோசித்து பாருங்கள். உங்களிடத்தில் உள்ள மேலானது என்ன? யோசித்து பாருங்கள். என்னிடத்தில் உள்ள மேலானது நான் யோசித்து பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது மேலானது என்ன பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறவர், தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு கொடுக்கிறவனுக்கு உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தார். அன்பு தான் பெரியது. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் பாருங்கள்.
ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உள்ள விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளார் உரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். தம்முடைய ஒரே குமாரனை பலியாக கொடுக்கிறார் நாம் பார்க்கிறோம். அப்போது அன்பு, தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அன்பாக இருந்ததுனால தான் தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்புகிறார். அவர் அடித்து சிலுவையில் சாக ஒப்புக் கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார், அன்பு தான் எல்லாரை விட சிறந்தது என்று சொல்லி, அன்பே சிறந்தது என்று சொல்லி. ஸோ அன்பு செய்கிறவன் தேவனை அன்பு செய்கிறான், சகோதரனை அன்பு செய்கிறவன் இல்லைன்னா இல்லை, பல காரியங்களை அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய மேலான அன்பை அவருக்கு கொடுக்க முடியும். மரியாள் கொடுத்த பரிசு பொருள் பார்த்தீங்கன்னா நளதம் விலையேறப்பட்டது. அதுபோல் நாம் நம்மிலிருந்து விலையேற பெற்றவர்களை கொடுக்க முடியும். அதுதான் தேவன் மேலே நாம் வைத்திருக்கிற அன்பு. இந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும் பாருங்கள். தேவனை அன்பு செய்கிறீங்களா? பரலோகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற பொழுது நீங்கள் கண்ணால் காணக்கூடிய ஒரு சகோதரனை, உங்கள் பக்கத்தில் சகோதரனை நீங்கள் அன்பு செய்யலைன்னா நீங்கள் எப்படி என்ன அன்பு செய்யணும்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அந்த அன்பை சகோதர அன்பில் பார்க்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நல்லது. அப்போ நாம் தேவனிடத்தில் அந்த அன்பு செய்கிறோம் என்பதற்கு என்ன காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். இயேசு வாழ்ந்த நாளிலேயே அவர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் சொல்ல போகிறோம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று மிக தெளிவாய் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். என் நிமித்தமாக, எனக்காக தன் தகப்பனையோ தாயையோ மகளையோ மகனையோ இழக்கிறவன் நூறத்தனையாக பெற்றுக்கொள்ளணும்னு சொல்ல ஆண்டவர் பாருங்கள். அப்போது அந்த அன்புக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்ல பிரியப்படுகிறேன் பாருங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகளை பார்க்குறேன் நான். அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அம்மா என்று சொல்லி போட்டு கொண்டிருக்கிறாங்க. அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. நம்ம நல்லது, ரொம்ப நல்லது பார்க்குறோம். சிறு குழந்தைகளில் நம்ம குழந்தையாக வளர்கிறதுலேருந்து நம்ம முதல்ல ஒரு குழந்தை வெளியில் வந்த பிற்பாடு முதல்ல பார்க்குற ஜீவனே, அது கேட்குற குரல் எல்லாம் அம்மா தான். ஃபஸ்ட்டு தான் அம்மா. உலகமே அம்மா தான் முதல்ல. அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் அப்பா. அப்புறம் தான் அப்பாவை பார்க்கறது, அப்பா குரலை கேட்கறது, அப்பா அவனுடைய அன்பை பார்க்கறது. அதுக்கு பிற்பாடு தான் வெளியில் போகிறது. ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறார், குரு கற்றுக் கொடுக்குறார். குரு கற்றுக் கொடுத்த பிற்பாடு, பாடங்களை கற்றுக் கொடுத்த பிற்பாடு, எல்லாம் சொல்லிக் கொடுத்த பிற்பாடு தான் தெய்வத்தையே அது அறிகிறது. புரியுதுங்களா? அதனால தான் உலக வழக்கில் பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார். மஸ்ட்டு மாதா அம்மா, ரெண்டாவது அப்பா, மூணாவது ஆசிரியர், நாலாவது தான் தெய்வம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் இந்த அன்பை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த அன்பை எப்படி வைத்து அவர் அளவு வைக்கிறார் பாருங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறோன்னு சொல்லிட்டார். அப்பா, நீங்கள் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க அம்மா தான்ப்பா நல்லது. ஆனால் கடைசி வரைக்கும் அம்மா 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 அம்மானுன்னே இருக்க முடியுமா? நிறைய பேர் இன்றைக்கி அப்படி நான் பார்க்குறேன். ஏன்? சரி, நல்லது. அப்பா அப்பான்னு பார்க்குறேன், நல்லது. எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசைகள் நான் இன்றைக்கு நினைப்பேன். எப்பொழுதுமே ஒவ்வொரு டீச்சர்ஸ் டே அன்றைக்கெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க அத்தனை பேரையும் நான் மனசில் நினைப்பேன், அவங்களுக்காக ஜபிப்பேன். என்னுடைய சிறு வயது பின்னால் நான் திறந்து பார்க்குறேன். இப்போல்லாம் நீங்கள் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கிண்டர் கார்ட்டனு, அப்புறம் நர்சரி, என்னமோ எல்லாம் செமி கிண்டர் கார்ட்டன்லாம் போயிட்டுருக்குறோம். ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்துலாம் ஒன்றும் கிடையாது. நேரடியாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவோம், அவ்வளோதான். 5 வயசு முடிஞ்ச பிற்பாடு, 5 வயசு வரைக்கும். 5 வயது வரையில் நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் தாய்ப்பால் குடிக்கிறது அந்த நாட்களில் பழக்கம். அதுக்கப்புறம் தாய்ப்பாலை மறந்தோடனே நேராக பள்ளிக்கூடத்துக்கு போகும். ஸோ 5 வருஷத்தில் அப்பா அம்மா அங்கே தான், அது ஒரு சர்க்கிளில் தான் ஓடின்னு இருக்கும். 5 வயசு முடிஞ்சிருப்போம். 6வது வயசு தான் போய் 1ஆம் கிளாஸில் சேருவோம் பாருங்கள். 1ஆம் கிளாஸில் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்லேருந்து இன்றைக்கு எனக்கு கல்லூரியில் கற்றுக் கொடுத்த வரைக்கும் எல்லாரையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்களுக்காக நன்றி சொல்கிறேன் கடவுள். நான் படித்து முடித்து வேலைக்கு சென்ற பிற்பாடு என்னுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லி படிக்கிற பொழுது கூட எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்த ஆங்கில ஆசிரியரை நான் மறக்கிறதே கிடையாது. அப்போது அதெல்லாம் 4வது தான். முதல்ல அம்மா தான், ரைட், நல்லது. அதனால் ஆண்டவர் எங்கே போய் வைக்கிறார் பாருங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த வசனத்தை எத்தனை பேர் படிக்கிறீங்க, எத்தனை பேர் பார்க்குறீங்க எனக்கு தெரியாது.
அதுக்காக என்ன எங்கள் பிள்ளைங்களை நேசிக்கணும்னு சொல்கிறீங்களா? நாங்கள் இந்த பிள்ளைங்களை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்போம், என்ன நீங்கள் சொல்லலாம், நல்லது தான். ஆனால் உங்களை அந்த பூமியில் உண்டாக்கி உங்களை பாதுகாத்து உங்களை பராமரித்து வைத்திருக்கிற அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார் பார்த்தீங்களா? அதை யோசிக்கிறீங்களா? இல்லை. அதை விட பெரிய காரியம் பாருங்கள், உங்கள் பாவங்களுக்காக தன்னுடைய குமாரனை உலகத்தில் கொடுத்தாரு. அவர் குமாரனை நேசிச்சிருந்தாருன்னா கொடுத்துட்டு போகிறா? எந்த தகப்பனாவது பிள்ளை அடித்து கொலை செய்யறது விட்டு கொடுப்பானா? பாருங்க, அப்போது அவருடைய அன்பு பாருங்கள், அதுதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அதுபோல் மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல சொல்கிறார். அவர் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரை நம்ம பார்க்குற பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டுப்போக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரொளி உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார்னு சொன்னால், அவரை சிலுவையில் மரணத்தில் ஒப்பு கொடுத்தார்னு சொன்னால் அவர் அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அதே ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னுடைய மகனையும் மகளை விட அதிகமாக என்னை நேசிக்கணும், நீ உன் தகப்பன தாயோட அதிகமாக நேசிக்கணும்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் எதிர்பார்க்கிற மேலான அன்பு என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? இந்த அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியுமா? கடைபிடிக்க முடியுமா? இந்த அன்பை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா? அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு மேலான ஒரு அன்பு. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே அதை வைக்க சொல்கிறார். ஆனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இதை நேரம் இருந்தால் டைம் இருந்தால் மிச்சம் இருந்தால் ஆண்டவரை பார்க்கணும். நம்முடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. மரியாள் செய்த காரியத்தை நாம் தியானிக்கிற பொழுது நம்மால் ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று சொன்னால், நாம் எல்லோரும் கொடுக்கத்தக்கதான 3 காரியங்களை நான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது அன்பு தான். நமது மேலான அன்பை அவருக்கு கொடுக்க முடியும். அன்பை கொடுக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அவருக்கு அன்பு செய்கிறோமா? அவர் தான் காலையில் கண் வீழ்ச்ச உடனே கர்த்தரை நோக்கி நான் பார்க்குறோமா? கர்த்தாவே நீ கூட கொடுத்த நாளுக்கு நன்றி செலுத்துன்னு சொல்கிறோமா? நாள் முழுதும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு உலக பிரகாரமாக இரவு தூங்க போகும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்கிறோமா? பத்திரமா வச்சுருக்கிறதா? அன்பு என்பது நாள் முழுதும் அந்த ஆண்டவரை உள்ளத்தில் வைத்திருக்கிறது தான். இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறது தான். அவரை நினைத்து கொண்டே, அவர் சொன்ன வார்த்தைகளின்படி நடந்து கொண்டே, அவருக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது தான் அன்பு. அந்த அன்பை நாம் ப்ராக்டிக்கலாக நாம் பார்ப்பது அப்படித்தான். அன்பு முதலிடம் கொடுக்கறது தான். ஒரு வேலையை ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில், சாப்பிடுகிற பொழுது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில், புறப்படுகிற போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில். பிரியமானவர்கள், யோசித்து பாருங்கள் நம்முடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று சொல்லி. இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மேலான காரியத்தை அன்பை எதிர்பார்க்கிறார். நாம் அன்பு செய்வோம் எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு அன்பு செய்தது போல நான் என்னுடைய மகனையே உங்களுக்காக கொடுத்தேனே. மகன் மேலே அன்பு வச்சுருந்தா நான் கொடுத்துருக்கு சாக அடிச்சிருப்பேனா? நான் உனக்கு அன்பு செய்தது போல தான் அவருடைய ஆட்சிக்கு யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கலாம், 34, 33. அது நிமித்தமாக தான் அவர் சொல்கிறார் பாருங்கள், அன்பு எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு அதை எதிர்பார்க்கிறார். முதலாக தேவனுடைய ராஜ்யம் அவருடைய அன்பு. இந்த உலகத்தில் தான் விட்டுட்டு போகிற திருச்சபையை நடத்துறதுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறார் பாரு, பேதுரு. இன்னும் உன் மேலே பாறையின் மேலே திருச்சபையை கட்டணும்னு சொன்னார்ல, ஆனால் அவன் மறுதளிச்சிட்டான். கோதுமை மணி புடைக்கப்படுவாயின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் அதெல்லாம் உண்டு சொல்லிட்டு அவன் மறுதளிச்சிட்டான். சரி, திரும்பவும் மனக்காசம். அப்போ ஆண்டவர் அவனை நேசிக்கிறார் பாருங்கள். அதுதான் மறுபடியும் நீ கண்டுபிடிக்க வேண்டிய காரியம். சத்தியம் பண்ணிட்டான், எனக்கு தெரியவே தெரியாது சொல்லிட்டான் ஆண்டவரை பற்றி. அவன் அப்படி செய்வான், அவனுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் திரும்பவும் அவனை தேடி போகிறார். கலிலேயா கடற்கரை ஓரத்தில் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேதுரு, சீமோன் பேதுரோடு பேசுகிறது பாருங்கள். 21, 15, 16, 17 வசனங்கள். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். 15, ஆமாண்டவரே அன்பாக இருக்கிறேன், நான் நேசிக்கிறாயா. 16லையும் கேட்குறார், அதுக்கு அதை சொல்கிறான். 17லையும் கேட்குறார் திரும்பவும், அதுக்கு அதை சொல்கிறான் பாருங்கள். ஏன் அதை ரிப்பீட் பண்ணுறாரு? 3 தடவை அவன்கிட்ட நீ நேசிக்கிறாயா என்று அவர் பல முறை எதிர்பார்க்குற காரியம் பாருங்கள். அப்போது அதை உறுதிப்படுத்தி கொண்டு தான் நாடுகளை மெயின் சொல்கிறார். என் நாடுகளை மெய் சொல்கிறார் பாருங்கள். அந்த அன்பு வைத்திருக்கிற தேவன் அவர் என் நாடுகளை மேய்ப்பாக என்று சொல்லி 3 தடவை சொல்கிறார் பாருங்கள்.
ஆகவே ஆண்டவர் நம்முடைய அன்பையும் அப்படித்தான் அளவுபடுத்துகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் இந்த பூமியில் படைத்தேன், நான் உன்னை இந்நாள் வரையில் பாதுகாக்கிறேன், நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்குறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ உன்னை பெருக பண்ணுகிறேன், எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில் கை கொடுதல்ல. இவ்வளோ நான் பண்ணின பிற்பாடு இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக நீ அன்பு செய்கிறாயா? அதுதான் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே அன்பு செய்கிறாயா? என்னுடைய அன்புக்கு நீ என்ன விலை கொடுக்க போகிற? உன்னிடத்தில் மேலான இருக்கிறது வேறு என்ன வேணாலும் வச்சுருக்கலாம், வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. உன்னுடைய பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், வெள்ளிலாம் எனக்கு வேண்டாம். பொன் பொருள் வெள்ளி ரட்சிக்காது, ஆனால் ஆண்டவருடைய அன்பு ரட்சித்தது. அந்த மேலான அன்பை ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? யோசித்து பாருங்கள். அதான் நான் யோசிக்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் அதுதான். நாம் எல்லாரும் கொடுக்க வேண்டியது மரியாளை போல உடைத்து ஊற்றினால. யோவான் எழுதுகிறார் 12:3, அவர் காலில் ஊற்றினா, பாதத்தில் பூசுறா, தலையால் தன் தலை முடியால் துடைக்கிறா, முத்தமிடுறா என்று சொல்லி பார்க்குறோமே. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோமா? தேவனுடைய காரியங்களில் தேவனுக்கென்று கொடுக்குற காரியங்களில் தன் நேரத்தை கொடுக்குறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? கனப்படுத்துகிறோமா? ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? அவர் விரும்புகிற அன்பை சகோதர இடத்துல காட்டுகிறோமா? தேவனுக்கு என்று காணிக்கைகளை படைக்கிறோமா? பிரியமானவர்களை நல்ல யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறோமா? கர்த்தருடைய ஊழியர்களுக்கு என்று கொடுக்குறோமா? உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களை சத்தியத்தில் நடத்துகிற உங்களை போதனைகளை கனப்படுத்துறீங்களா? உங்களை அன்பை வெளிப்படுத்துறீங்களா? யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அப்போது ஆண்டவர் விரும்புகிற அன்பு அதுதான். ரெண்டாவது, நாம் இளமையாக இருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதி ஸ்தோத்திரங்களை கொடுக்க வேண்டிய நேரங்களை செலுத்தணும். இப்போ நான் இளமையாக இருக்கிறேன், நான் இப்போல்லாம் உலகத்தில் அனுபவிச்சுட்டு வயசான ஒரு பாடு உங்களை மாதிரி கழுவனான பாடு நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆலயத்துக்கு வரேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறேன். இல்லை, உன் வாலிப நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாலிப நாட்களிலே தன்னை உயிரோடு கூட ஒப்பு கொடுத்தார். 30 வயது நிரம்பிய வாலிபர் 3 வருடங்கள் ஊழிய செய்ய 32 வயது 33வது வருஷம் முடிஞ்ச பிற்பாடு தன்னை பலியாகும் தன் வாலிபத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார். தன் வாலிப நாட்களை நமக்காக கொடுத்தார். வாலிபத்தில் தன் ஜீவனை கொடுத்தார். உன்னுடைய வாலிப நாட்களை ஆண்டவர் கொடுப்பாயா? இன்றைக்கு அந்த 30, 31, 32, 33 இருக்கிற ஆளுகிட்ட பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவர் தன் வாலிபத்தை கொடுத்தார். நம்முடைய வாலிபத்தை கொடுக்க முடியும். 50, 40, 60 வயசான கூட சில பேர் வாலிபமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நல்லது. அந்த வாலிபத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தினா கர்த்தர் அந்த வாலிபத்தை உனக்கு மெயின்டைன் பண்ணுவார். மான் கால்களை போல உன் கால்களை பலப்படுத்துவார். உன் வாலிப நாட்களிலே உன்னை படைத்த சிருஷ்டிகரை நினை. துயர நாட்கள் வருவதற்கு முன்பாகவே உன் வாலிபம் இருக்கிற பொழுதே நீ பரிசுத்தமாய் வாழ, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க நீ பழகிக்கொள். உன் வாலிப நாட்களிலே உன்னுடைய கற்பை காப்பாற்றிக்கொள், உன் பரிசுத்தத்தை காப்பாற்றிக்கொள். அதுதான் தேவனை அன்பு செய்கிற என்பதற்கு அடையாளம். பாருங்கள், நீ வாலிபனாக இருக்கிற பொழுது பாருங்கள். மூன்றாவது, நமக்கென்று தேவன் நிறைய தாளந்துகளை கொடுத்துருக்கார், திறமைகளை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், டேலண்ட்ஸ். அவருக்கு நாம் அந்த டேலண்ட்ஸை கொடுக்க முடியும். நம்முடைய நேரத்தை கொடுக்க முடியும், நம்முடைய காலத்தை கொடுக்க முடியும், நம்முடைய திறமைகளை கொடுக்க முடியும். அதைத்தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களை, ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, நன்றியோடு போய் துதிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற திறமைகளை, நீர் எங்கள் மேல் காட்டியிருக்கிற அன்பை நாங்கள் உணர்ந்த ஒரு ஆளாக திருப்பி நாங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.